தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக கடந்த அதிமுக ஆட்சியில் 545 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் வீடுகளுக்கு தனித்தனியே குழாய் இணைப்பு மற்றும் மீட்டர் பொருத்தி அதன் மூலம் தினசரி குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் சங்கரன் கோவில் ராமசாமியாபுரம் தெரு பகுதியில் வீடுகளில் பொருத்தப்பட்டிருந்த மீட்டர் மற்றும் குழாய்களை மர்ம நபர்கள் இரவோடு இரவாக திருடிச் சென்றுள்ளனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அயோத்தியில் கடந்த 30ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி 2 அம்ரித் எக்ஸ்பிரஸ் ரயில்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்நிலையில் இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று 5:33 மணிக்கு ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையம் வந்தடைந்தது. அப்போது இதனை வரவேற்க பாஜக கட்சியினரும் திமுகவினரும் கலந்து கொண்டிருந்தனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆங்கில புத்தாண்டு மற்றும் தொடர் 3 நாட்கள் விடுமுறை முடிந்து தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி அதிகளவில் இருசக்கர வாகனம், கார்களிலும் செல்ல தொடங்கினர். இதன் காரணமாக திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு அடுத்த சிங்கபெருமாள் கோயில் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அனைத்தும் அணிவகுத்து செல்கின்றன. அதேபோல் மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் ஆகிய பகுதியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பெரிய கடைவீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலையில் பஜனையுடன் நடைபெற்ற பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்கள், பெருமாள் பாசுரங்கள் பாடி மனமுருகி வேண்டினர். பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதிகாலை முதல் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நூற்றுக்கணக்கான பெண்கள், குழந்தைகள், பக்தர்கள் என பலர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் திண்டிவனத்தில் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 1000 பேருக்கு அசைவ பிரியாணி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில செயற்குழு உறுப்பினரும் கவுன்சிலருமான சீனி சின்னசாமி, கவுன்சிலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வழங்கினர். இதில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஒசூர் பகுதியிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்த டீசல் டேங்கர் லாரி குருபரப்பள்ளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேலுமலை வனப்பகுதியில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநர் காயங்களுடன் மீட்கப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டீசல் லாரி என்பதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக தீ மளமளவென எரிந்தது. தீயை அணைக்கும் பணியில் கிருஷ்ணகிரி தீயணைப்பு ஈடுபட்டிருந்தாலும் டீசலில் பற்றி எறிந்து வரும் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் புத்தாண்டை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது. மாமல்லபுரத்தில் உள்ள சுற்றுலா தலங்களான வெண்ணெய் உருண்டைப்பாறை, அர்ஜுனன் தபசு
5 ரதம், கடற்கரை கோயில் உள்ளிட்ட புராதன சின்னங்களை காண சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். இதனால் மாமல்லபுரம் விழாக்கோலம் பூண்டது. தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மாமல்லபுரத்திற்கு வருகை தந்ததால் அங்கு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய இடவசதி இல்லாததே போக்குவரத்திற்கு காரணம் எனவும், அதற்கு உரிய இடத்தை ஒதுக்கீடு செய்து சுற்றுலா பயணிகளின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த வழிவகை செய்ய வேண்டுமென சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பழையபேட்டை டவுன் பேட்டை பகுதியில் சுமார் 25க்கும் மேற்பட்ட பித்தளை பாத்திரம் உற்பத்தி செய்யும் பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு சுமார் 120க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம், PF, ESI மற்றும் சட்ட சலுகைகள் எதுவும் கிடையாது. இவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்த்தி தர வேண்டும் என தொழிலாளர் துறை துணை ஆணையாளர் கடந்த 2016ஆம் ஆண்டு கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது வரை கூலி உயர்வு ஏதும் கொடுக்கவில்லை என கூறி பாத்திர தொழிலாளர்கள் கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் புத்தாண்டை ஒட்டி வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் இத்திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக திருப்பணி துவங்கியுள்ளதால் ராஜகோபுரம் வழி அடைக்கப்பட்டு பக்கவாட்டில் உள்ள சிறிய வழியாக தரிசனத்திற்கு பக்தர்கள் சென்று வருகின்றனர். இந்த வழியில் பக்தர்கள் மட்டும் அனுமதிக்க ஏற்பாடு செய்யாமல் வாகனங்கள் உள்ளே செல்லவும் இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி அளித்துள்ளதால் பண்டிகை காலங்களில் அப்பகுதியில் பெரும் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. இதனால் வெளி மாநில மற்றும் வெளிநாட்டவர்கள் என பலர் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் மேலாளராக முகமது ராவத் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் போக்குவரத்து கழகத்தில் உள்ள அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தொழிற்சங்க நிர்வாகிகள் கட்சித் தலைவர் கதிரவன் தொலைபேசியில் வாழ்த்துச் சொல்வதாக கூறி முகமது ராவத்திடம் தொலைபேசியை கொடுத்துள்ளனர். இதை மேலாளர் உதாசீனப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து மேலாளருக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆவேசமடைந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் போக்குவரத்து பணிமனையை அடைத்து மதுரை தேனி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோதைமங்கலம் பெரிய ஆவுடையார் கோவிலில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் RF ரோட்டில் அமைந்துள்ள பிரம்மநாயகம் மருத்துவமனை சார்பாக 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் கௌரவ ஆலோசகர் டாக்டர் விமல்குமார், மாவட்ட செயலாளர் ரமேஷ் மாரிமுத்து, ஆன்மீக அணியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஐயப்பன் உள்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் புத்தாண்டையொட்டி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். குறிப்பாக உண்ணாமுலையம்மன் உடனுரை அண்ணாமலையார் உற்சவ மூர்த்திக்கு வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
நாமக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே மதுரை சாலையில் அமைந்துள்ள அண்ணா நகர் பகுதியில் குடியிருந்து வருபவர் சுப்பன் மகன் நாகமுத்து. இவரது வீட்டின் முன்பகுதியில் 7 அடி நீள சாரை பாம்பு இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த நாகமுத்து உடனடியாக வத்தலக்குண்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். வத்தலக்குண்டு தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜோசப், போக்குவரத்து அதிகாரி வெங்கடேசன் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து பாம்பு பிடிக்கும் கருவியை கொண்டு நீண்ட நேரம் போராடி பாம்பை லாவகமாக பிடித்தனர். பின்னர் தீயணைப்பு துறையினர் பாம்பை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புத்தாண்டை முன்னிட்டு சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ராஜகணபதி திருக்கோயிலில் ராஜகணபதிக்கு பால், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதேபோல எட்டுப்பட்டிக்கு நாயகமான 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் சிவாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க அர்ச்சனைகள் நடைபெற்றது. மேலும் சேலம் மாநகரில் பல்வேறு திருக்கோயில்களில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் மற்றும் அலங்காரங்களும் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் ஆண்டுதோறும் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், பர்மா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து அரிவாள் மூக்கன், நத்தை குத்தியினரை, வர்ண நாரை, பாம்பு தாரா, நாமக்கோழி உள்ளிட்ட 15 வகையான பறவைகள் இனம் வருகை தந்து இனப்பெருக்கம் செய்வது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு பருவமழை அதிக அளவில் பெய்ததால் வேடந்தாங்கல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட பறவைகள் வருகை தந்துள்ளது. இந்த சூழலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இயற்கையுடன் கூடிய பறவைகளை குடும்பத்துடன் ரசித்து செல்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.